புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 2ஆம் பகுதி தொடர்ந்து தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தன்ராஜ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், கூடுதல் விவரம். நிச்சயமாக. அதாவது புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 2வது பகுதியானது இன்று காலை சரியாக 9:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. பேரவை கூட்டத்தை சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மறைந்த தலைவர்களான அச்சுதானந்தன் மற்றும் இலகணேசன் உள்ளிட்ட மறைந்த தலைவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட CP ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்தும் தீர்மானமானது நிறைவேற்றது. தொடர்ந்து பேரவை தொடங்கிய நிலையில் எதிர்கட்சிகள் அந்த புதுச்சேரி நகர பகுதியில் குடிநீர் பிரச்சனைக்கு சம்பந்தமாக கேள்வி எழுப்பினர். மேலும் இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதற்கு சபாநாயகர் தொடர்ந்து அதற்கு அழைப்புகள் வரும், நீங்கள் அமருங்கள் என தெரிவித்த நிலையிலும் அவர்கள் அமராமல் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவர்கள் தற்போது வெளியேற்றப்பட்டுள்ளனர் அவையிலிருந்து. இந்த கூட்டத்தொடரானது தற்போது காலை 9 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்ட திரு காரைக்காலை சேர்ந்த ராஜசேகரன் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பாஜக MLA-க்களான செல்வம் மற்றும் தீபாய்ந்தான் ஆகியோர் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதன்முறையாக பங்கேற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட அருண்குமாரும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பெற்றுள்ளார். அவருக்கு இதுவரை இலாகா ஒதுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அவையானது நடைபெற்று வருகிறது. இதில் 2025ஆம் ஆண்டு புதுச்சேரியில் வணிகம் செய்வதை எளிதாக்கும் சட்ட திருத்த மசோதாவும் சரக்குகள் மற்றும் சேவை வரிகள் சட்ட திருத்த முன்வரைவும் தொடர்ந்து நிறைவேற்றப்பட உள்ளது. மேலும் புதுச்சேரியில் அரசு அதிகாரிகள் இந்த கோப்புகள், அதாவது மக்கள் நல சார்ந்த கோப்புகள் ஒவ்வொருத்தரும் தாமதமாவதால் அவர்களான திட்டங்கள் தடைபடுவதாக தொடர்ந்து ஆளுங்கட்சி சார்பில் புகார் எழுந்து வந்த நிலையில் இந்த கூட்டத்தொடரின் போது ஒரு அதிகாரிக்கு ஒரு கோப்பு அனுப்பப்பட்ட நிலையில் அந்த கோப்புகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த கோப்புகளுக்கு முடிவெடுத்து அந்த கோப்புகள் திருப்பி அனுப்பப்படவில்லை என்றால் அந்த தாமதமாகக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் 250 ஃபைன் போடுவதற்கான அந்த சட்ட முன்வரைவும் இந்த சட்டமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.